கென்யா நாட்டின் தலைநகர் தைரோபியில் வந்து ஒரு விலங்குகள் பூங்கா உள்ளது. அந்த விலங்குகள் பூங்கா வந்து சுற்றி நல்லா பெரிய பெரிய மாடி கட்டடம் எல்லாமே இருந்தாலும், ஆனால் அங்கே வந்து சிங்கம் சிங்கம் வந்து சிங்கம், காண்டாமிருகம், யானை எல்லாம் அந்த நகருக்குள்ளே வந்துட்டு போகும். அதனால் அந்த அந்த நகருக்கு பேர் வந்து பூங்கா நகர்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு நேரம் அங்கே வந்து மிருகங்கள் வரும். இப்படி இருக்கும்போது அங்கே உள்ள பண்ணைகளில் உள்ள மாடுங்களெல்லாம் வந்து இரவு நேரத்தில் வந்து சிங்கம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி இருக்கும்போது ஆனால் அங்கே வந்து ஒரே ஒரு பண்ணையில் மட்டும் ஆடுங்களே காணாமல் போல. இது அந்த உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் போச்சு. உடனே அங்கே போய் அந்த பண்ணையோட உரிமையாளர்கிட்ட, எப்படிங்க உங்கள் பண்ணையில் மட்டும் ஆடுங்களே காணாமல் போல அப்படின்ட்டு, இதை பற்றி எனக்கு தெரியாது, என் பையன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. சரின்னு உடனே அவரும் அவங்க பையன்கிட்ட கூப்பிட்டு போய்க்கணும். நான் வந்து ஒரு நாள் இரவு நேரத்தில் பண்ணை பக்கமாக போனேன், கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. சிங்கம் வந்தோடனே நான் இந்த டார்ச் லைட் எடுத்து அந்த சிங்கம் மூஞ்சில் அமைச்சு அடித்த பாருங்க. உடனே அந்த சிங்கம் வந்து பதறி அடித்து ஓடிடுச்சு. உடனே தான் எனக்கு தெரிஞ்சது சிங்கங்க வந்து எப்பயுமே வெளிச்சத்தை பார்த்தா பயப்படும் போல் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுலேருந்து என்ன பண்ணால், நைட்டில் வந்து பண்ணையை சுற்றி விளக்கு அமைச்சிட்டு அந்த விளக்கு அணைஞ்சு எரியிற மாதிரி செட்டப் பண்ணேன். இப்போ வந்து அந்த சிங்கங்க வந்து இப்போ அந்த பண்ணைக்கே வரதில்லை. உடனே இதை கேட்டு அங்கே உள்ள எல்லா பண்ணையாளர்களும் இதே மாதிரி செட்டப் பண்ணிட்டு அந்த பையனை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. பரவாயில்லையே போவோம், அறிவுனால இப்போ நாங்கள் வந்து எங்கள் பண்ணையில் வந்து ஆடே காணாமல் போகிறதில்லை அப்படின்னு அந்த பையனை பாருங்கள். எப்பயுமே ஒரு கண்டுபிடிப்புன்றது வந்து திடீர்னு ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு மாணவன் வந்து ஒரு முனிவரை பார்க்கலாம். முனிவரை போயிட்டு, ஐயா எனக்கு வந்து ஒரே ஆசையும் பற்றுமா இருக்கு, என்னை வந்து விட மாட்டேங்குது அப்படின்ட்டு. உடனே சரின்னு முனிவர் நேராக அந்த மாணவர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போவார். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மரத்தை போய் பிடிச்சிட்டு, ஐயோ இந்த மரம் என்ன விட மாட்டேங்குது, என்ன விட மாட்டேங்குது. உடனே அந்த மாணவனுக்கு என்னடா இது இப்படி பண்ணுறாருன்னு அவனுக்கு ஒன்றும் தோணலை. உடனே போய் அவன் கிட்டே போயிட்டு, ஐயா நீங்கள் தானே ஐயா மரத்தை பிடிச்சிருக்கோங்க, மரம் எங்கே இல்லை என்ன மரம் பிடிச்சிருக்கு, ஐயோ என்ன மரம் பிடிச்சிருக்கு, நீ காப்பாற்றணும். ஐயோ மரம் வந்து உங்களை பிடிக்கல, நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க. உடனே முனிவர் அந்த கையை எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இதே மாதிரி தான் ஆசை போகிறவங்க எல்லாமே நீ தான் பிடிச்சி வச்சுருக்க, அது ஒன்றை பிடிச்சி வைக்கல. நீ வந்து இதே மாதிரி அந்த ஆசை போகிறவங்கெல்லாம் விட்டனா என்ன மாதிரி விடுபட்டுடலாம் அப்படின்ட்டு. உடனே அந்த பையன் அதை கேட்டு நன்றி